ஒரு பிளாட்பாரத்தில் ஒரு ஜோசியர் உட்காந்துருந்தார். அந்த வழியா சைக்கிளில் போன ஒருத்தன் கொஞ்சம் டயர்டாக இருக்குதுன்னு அந்த ஜோசியர்கிட்ட உட்காந்து ஜோசியம் கேட்குறான். 30 ரூபா காசு கொடுத்து. அந்த ஜோசியர் சொல்கிறார், உனக்கு லாட்ரி சீட்டில் பரிசு அளிக்கும் போ, நல்லா அடிக்கும் போ அப்படின்ட்டார். அவனும் நம்பிக்கை இல்லாமல் தான் போனான். லாட்ரி சீட்டு வாங்கினா கேரளா லாட்ரியில் 50 லட்ச ரூபா விழுந்துச்சு. அவனை கை கால் பிடிக்க முடியல. சொந்தக்காரன் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே வந்துட்டான். என்னப்பா 50 லட்சம் விழுந்தாமல் 50 லட்சம் விழுந்தாமல் எப்படி இது நடந்தது? நான் சைக்கிளில் வந்திருந்தேன், ஒரு ஜோசியரை பார்த்தேன், அவர் சொன்னார், சொன்னது அப்படியே பழிச்சுது. அந்த ஜோசியர் எங்கே இருக்காருன்னு ஜனங்க தேடி போகிறான். அவர் பிளாட்பாரத்தில் இருந்தார். சுவாமி நீங்கள் எங்கள் வீட்டில் தான் தங்கணும்னு ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு போய் வச்சுருந்தான். அவர் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டார். ஒரு அருள்வாக்கு சொன்னாருன்னா 2000 ரூபா 3000 ரூபா. அதே போல் ஒரு விஐபிங்க வந்தாங்கன்னா 5000 ரூபா 10,000 ரூபா. பரிகாரம் பண்ணனா லட்சக்கணக்கு பணமாக கொட்டுது. அவனை கையிலே பிடிக்க முடியல. ஒரு சாதாரண சைக்கிளில் கடவுள் ஹெல்ப் பண்ணாருன்னு தலகால புரியாமல் இருந்தான். ஜனங்க அவனை பார்க்கறதுக்கு கூட்டம் நிற்கும். ஒரு நாள் எல்லாரையும் உட்கார வச்சான். உட்கார வச்சு மைக்கில் பேசினான். இது பாருங்க, நான் சாதாரண மனுஷன்தான். என்னை நம்பி இவ்வளோ கூட்டம் வந்திருக்கீங்க, அதுவே சந்தோஷம். நான் சொன்னால் சிலது நடக்கும், சிலது நடக்காமல் கூட போகலாம். எல்லாம் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை வச்சு தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. எல்லோரும் டோக்கன் பிரகாரம் வாங்க நில்லுங்க அப்படின்னா. அதே போல் நிற்கிறாங்க. ஒருத்தனை தொடுறான். வயசான ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு வர்றாரு. அவங்கள தொடுறான். இவன் சம்மந்தப்பட்ட ஆள் செத்துடுறாங்க. மயக்கம் போட்டு ஸ்பாட்லேயே அவுட். உடனே எல்லாம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. போலீஸ் வருது, என்கொயரி பண்ணுது. நீ அந்த ஆள் மூஞ்சில் ஏதோ தீர்த்தம் அடித்தான், அதனால தான் செத்துட்டான், நீ கொலைகாரன் வான்னு சொல்லி நேராக கூப்பிட்டு போயிட்டாங்க. ஒரே நாளில் புகழும் வரும், ஒரே நாளில் பாதிப்பு வரும். யாரையும் போய் நேரில் எங்கேயும் போய் பார்க்காதீங்க. நான் சாமி பல இடங்களுக்கு போனால் ஒன்றுமே நடக்கலை. எப்படி நடக்கும்? படைத்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணுன்னு. நீ யாரையோ படைத்தவன் நினச்சி போகிற. அவன் உங்களை வச்சு நல்லா திங்குறான், நல்லா தூங்குறான். அதனால் யாரையும் நம்பி போய் ஏமாறாதீங்க. எனக்கே டெய்லியும் ஃபோன் பண்ணுறாங்க, சாமி எங்கே பார்க்கலான்னு. யாரையும் போய் நேரில் பார்க்காதீங்க. பட்டன் தட்டினா திங்கிற சோர்லேருந்து எல்லாம் வீட்டுக்கு வருது.